ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கணவாய் மீன் ஸ்குவிட் செய்வது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். அதுக்கு கணவாய் மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெசரி எடுத்து ஒரு பக்கம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 3, அப்புறமேல ஒரு 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு இதெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு அதை நல்லா பொடியாக அரிஞ்சிக்கணும். பொடியாக அரிஞ்சிட்டதுக்கப்புறம் கடாயை வச்சு நல்லெண்ணெய், மல்லாட்டை எண்ணெய், ஆலிவ் ஆயில் எது வேணுமோ உங்கள் சாய்ஸ் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகா, பூண்டு இதையும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் தான் நான் எப்போதும் கருவேப்பிலை ஆட் பண்ணுவேன். ஏன்னா இந்த டைமில் கருவேப்பிலை ஆட் பண்ணோன்னா நமக்கு மேலே எண்ணெய் தெரிக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நானும் கருவேப்பிலை ஆட் பண்ணுவேன். நீங்களும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் பிங்க் கலரில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நான் இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சத்தூள், எண்ணெய், கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஏன்னா 3/4 கிலோ ஸ்குவிட்டுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அதுவும் போட்டு நல்லா ஆட் பண்ணி வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் பச்சை வாசனைலாம் தான் போனதுக்கப்புறம் நாம் வெட்டி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணி தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா தக்காளி மேஷ் ஆகி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறமா ஒரு வதக்கிட்டு உப்பு, இப்போது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த கணவாயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணலாம். இப்போ சாம்பார் தூள் இருக்கும் இல்லைங்களா, அந்த மிளகாய்த்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். இந்த கணவாய் மீனில் இந்த நல்லா தண்ணி பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நாம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நீங்கள் கிரேவியாக வேணுமா இல்லை தொக்கு மாதிரி செய்யணுமா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு 1/2 கிளாஸோ இல்லை 1/4 கிளாஸோ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நான் இன்றைக்கி இட்லி தோசைக்கெலாம் சைட் டிஷ் மாதிரி தான் பண்ணுறேன். அதனால் ஒரு 1/2 கிளாஸ் தான் தண்ணி ஊற்றுறேன். திரும்ப இருக்கிற அந்த 1/4 கிளாஸ் தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்ல ஒரு மணம் வரும். அந்த டைமில் நீங்கள் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லாதனால நான் ஆட் பண்ணலை. பாருங்கள் நல்லா கொதித்து எப்படி சுண்டி வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் மெயினாக சப்பாத்தி, தோசை, இட்லி, நல்ல சூடான சாதம் எல்லாத்துக்கூடையும் வச்சு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இது வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அருமையாக இருக்கும். ஸோ நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பி ஹாப்பி. நல்லதே நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.